திருச்சிற்றம்பலம். வேதாரண்ய க்ஷேத்திர மகிமை. தம்முடைய பெருமையை நினைத்து உத்தமர்களை சபையிலே கோபித்தல், வறியவர்களுக்கு வாக்களித்த பொருளை கொடாமை, உத்தமர்கள் உணவை தடுத்தல், பசுக்கள் நீருண்ண புகுதலை தடுத்தல், குற்றமுறும் தன்னை புகழ்ந்து பேசுதல், பசுவை கொல்லுதல், அரசரிடம் கோட்சொல்லுதல் முதலியவை பிரம்மஹத்திக்கு சமமான பாபம் என்று சாத்திரங்கள் முறையிடும். ஒருவன் அனுஷ்டித்த சத்காரியத்தை நிறுத்தல், சிவஞான வழியை நீக்கல், அடியாரிடத்து அன்பு இன்மை, சபையில் பொய்ச்சான்று உரைத்தல், உண்ணாதார் இடத்தில் உண்ணல், காம விருப்பத்தினாலே மதுபானம் செய்யும் மாதரை கூடி மகிழ்தல் ஆகிய இவைகளெல்லாம் கள்ளுண்ட பாவத்திற்கு ஒப்பு ஆகும். ருத்ராட்சம், நெய், பொன் முதலிய உலோகங்கள், தாம்பூலம், கற்பூரம், சுகந்தம் முதலியவைகளை மறைவாக கவர்தல், அடைக்கல பொருளை கொடாது கவர்தல், வஸ்திரம், நெல் முதலியவைகளை திருடுதல், யானை, குதிரை, பசுக்கூட்டம், இரத்தினம் இவைகளை திருடுதல் எல்லாம் பொன்னை திருடும் பாவத்தை ஒக்கும் என்று நூல்கள் சொல்லும். சிநேகிதன், சகோதரன், புத்திரன் இவர்கள் மனைவியை புணர்தல், சகோதரியை புத்திரியை விரும்பல், சேடிய இழிகுல பெண்களை புணர்தல், ஒத்த குலத்தோன் இருக்க கன்னிகையை அவனுக்கு கொடுக்காமல் வைத்திருத்தலாகிய பாவங்கள் எல்லாம் குருபத்தினியை புணர்ந்த பாவம் ஒக்கும் என்று நூல்கள் சொல்லும். இத்தகைய மகாபாதகங்களை செய்தவர்களும் ஒப்புக்கொண்டவர்களும் இவர்களுக்கு ஒப்பான எப்பாதகங்களை செய்தவர்களும் வேதங்களாலே வணங்கப்பட்ட வேதாரண்யத்தை அணுகுவார்களேயானால் அப்பாவங்களிலிருந்து நீங்குதல் அடைவார்கள். பரஞ்சோதி முனிவர் இயற்றியருளிய வேதாரண்ய புராண வசன சங்கிரகம் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.